அனுதர்மம் போன்ற அதர்ம கோட்பாடை யார் தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கிற ஜனநாயகம் பெரும்பான்மைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய சமூக நீதி காக்கப்பட்டது. இருக்கிற அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருக்கிற அமல்படுத்தப்படவில்லை. அது அமல்படுத்துவதற்கு எந்தாவது போராடி இருக்கிறார்களா? நம்முடைய வாழ்க்கையிலாவது அனைவரும் கோயிலுக்கு போகலாம், அனைத்து மொழியும் ஆண்டவனுக்கு சமம் என்று ஒரு சமத்துவமான வாழ்க்கை வருமா என்று பார்த்தால் அது திருப்பி திருப்பி இல்லாமல் ஆக்குற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்திற்கு கொடும் பிடிக்கு கீழே பிஜேபி இருக்காங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஐயா வணக்கம். தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவினுடைய அகில இந்திய மக்கள் இயக்கம் ஜீரோ பிஜேபி சட்டப்பேரவையில் பாஜக இல்லாத சட்டப்பேரவை என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. உங்க பார்வையில தமிழகத்துல ஏன் பாஜக வரக்கூடாது? என் பார்வையில் தமிழகத்தில் அல்ல, இந்தியாவில். தமிழகம் இந்தியாவுடைய பெருமை, தமிழ் இந்தியாவுடைய பெருமை என்று தமிழையே இன்று இந்தியா உரிமை கொண்டாடுகிறது. எனவே இந்திய அளவிலேயே சீரோ என்ற நிலை வேண்டும். காரணம், மனு தர்மம் போன்ற அதர்ம கோட்பாடை யார் தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. காரணம், தோல்சிலை அணியக்கூடாது, தெருவுக்கு வரக்கூடாது, ஒரு ஜாதிக்கு எத்தனை அடி தள்ளி இருக்க வேண்டும் என்று அந்த தீண்டாமை வன்கொடுமையில் தான் இந்த மனு தர்மம் சார்ந்தது. மனு அதர்ம கோட்பாட்டை மனு தர்ம கோட்பாடு என்று இந்தியாவுக்கு இருந்த அரசர்கள் எல்லாம் அந்த ஆரியர்களுடைய ஆதிக்கத்திற்கு பயந்து அடிபணிந்து ஒன்றாகி போனார். ஏதோ அவர்கள் தான் தெய்வீகத்தை காப்பது போல ஒரு பிரேமை. கோயிலுக்கு அனுமதிக்காதவர்கள், அந்த கோயில் அனுமதிக்கப்படாத பெரும்பான்மை மக்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை எப்படி ஆளுவதற்கு ஆசைப்படலாம்? அதே தவிர இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கிற ஜனநாயகம் பெரும்பான்மைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய சமூக நீதி காக்கப்பட்டது. இன்றைக்கு ஜாதிய கணக்கெடுப்பு என்பது மிக அத்தியாவசியம். அதை கடத்தி கொண்டே போகிறார். இப்பொழுது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலை கவனிக்கக்கூடாது, நாமெல்லாம் நம் தமிழ் சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு சூழலிலே பாராளுமன்றம் கொடுக்கும். எனக்கு தெரிந்த வகையில் என்று திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் அடிமட்டத்து மக்களுக்கு இருக்கிற இன்னல் அகற்றுவதற்கும், அறியாமை போக்குவதற்கும், தீண்டாமை ஒழிப்பதற்கும், சமூக நீதிக்கும் முழுமையாக பாடுபடுகிற ஒரு தமிழக போராளி. ஒரு பாராளுமன்றத்தில் அவர் 2 நாள் பாராளுமன்றத்தில் போகிறார். அந்த 2 நாள் இங்கே அவருடைய பணி முடக்கப்படும். தேர்தலில் அவருடைய கட்சி இருக்கிறது, அவரை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சீரோ பிஜேபிக்கு அவர் ஆதரவானவர், அவர் பாராளுமன்றம் இருக்கிற காரணம். இது போன்ற செயல்பாடுகள் நிறைய நடக்கிறது. அந்த செயல்பாடுகளை செய்கிற காரியம் அது கண்டிப்பாக இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, உண்மை இந்துக்களுக்கு, உண்மையான இந்துக்களுக்கு, இந்து மதம் எங்கிருந்தோ வந்ததோ யாரோ இவர்களோ கொண்டு வந்து வளர்த்த அல்ல, இங்கிருந்த வழிபாட்டு முறைக்குள்ளே ஆரியம் புகுந்தது.
ஏன் தமிழ் தெரியாமலா இங்க இருக்கிற கடவுள்கள்லாம் இருக்கிறார்கள், மலையாளம் தெரியாமலா இருக்கிறார்கள், தெய்வம் தான் எல்லாம் தெரியும். அப்ப இதெல்லாம் மடமையை வளர்க்கிற காரியம். மடமையை சொல்லி நாங்கள் மதம் வளர்க்கிறோம் என்று சொல்லி சாதாரண பாமரர்களை கிறிஸ்தவம் மதமாற்றம் செய்கிறது, இஸ்லாம் நம்மை தாக்கி விடுகின்றெல்லாம் ஒரு ஒரு போலித்தனமான வாதத்தை வளர்த்து ஒரு ஒற்றுமையின்மையை உருவாக்கி செயல்படுகிற ஒரு இயக்கம் வெற்றி பெறுவது ஆபத்து. அது தமிழகத்தை பொறுத்தவரை நாம தான் அறிவியல் பூர்வமாக சமமாக வாழ்கிறோம். இங்க இருக்கிற அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருக்கிற அமல்படுத்தப்படவில்லை. அது அமல்படுத்துவதற்கு எந்தாவது போராடி இருக்கிறார்களா? இல்லை, அதெல்லாம் அவசியம். நம்முடைய நாட்டு வரலாற்றை பார்த்தால் ராமனை எடுத்துக்கொண்டால் சபரி கொடுவை எச்சில் கருவை உண்டவன் ராமன், சமத்துவத்தை பேசியவன், தன் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் என்று தான் நம்பினால் கூட தன்னுடைய ராணியை விமர்சிக்கிற உரிமை ஒரு சாதாரண தொழிலாளிக்கு கொடுத்தவன் நான். ராமன் ராமராஜ்யம் என்று காந்தி சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அனைவருக்கும் எல்லாம் சமம், இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத வேற்றுமை இல்லாத ஒரு கருத்து. ஆனால் இன்றைக்கு கோயில் ஆரம்பிக்கிறது ஏற்றத்தாழ்வு, ஒரு குறிப்பிட்ட சாதி, அதுபோல ஒரு குறிப்பிட்ட மொழியில் தான் வழிபாடு நடத்த வேண்டும் என்பதெல்லாம் பெரிய அநியாயங்கள், தாங்க முடியாது. நாமெல்லாம் வயது நெருங்குகிறது, வாழ்வில் முடிய போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலாவது அனைவரும் கோயிலுக்கு போகலாம், அனைத்து மொழியும் ஆண்டவனுக்கு சமம் என்று ஒரு சமத்துவமான வாழ்க்கை வருமா என்று பார்த்தால் அது திருப்பி திருப்பி இல்லாமல் ஆக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு கொடும் பிடிக்கு கீழே பிஜேபி இருக்கிறது. இதே போல அரசியல் இயக்கம். நாங்களெல்லாம் ஆர்வத்தோடு ஒரு காலத்தில் ஜனசங்கம் காலத்தில் பணியாற்றியது கூட உண்டு. நான் சிறைச்சாலையை பார்த்திருந்தால் பிஜேபிக்காக நான் வேலை செய்திருக்கேன், பார்த்தேன். அதையெல்லாம் நான் தவறாகவோ குற்றமாக எடுக்கவில்லை. அந்த காலத்தில் ஒரு உணர்வு இருந்தது. அது பிறகு வளர்ந்து இப்போ பார்க்க அது பின்னால் இருந்து இயக்கப்படுகிற ஜாதியும் அதுபோல அந்த சமஸ்கிருதம் என் அறியாமை பாருங்க. சமஸ்கிருதம் என்று ஒரு மொழிக்கு 10,000 கோடியை கொடுக்கிறார்கள். தமிழ் பெருமை என்று பேசுகிறார்கள். இல்லை, இந்தியாவின் பெருமை தமிழ் என்று பிஜேபி தலைவர் நம்முடைய மாண்புமை பிரதமர் சொல்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில நேரங்களில் இவர் கூட சொல்றார், நம்ம உள்ளாட்சி அமைச்சர் கூட சொல்கிறார், தமிழ் பெருமையாக தான் இருக்கு. அவ்வளவு பெருமை கூட என்னுடைய தாய்மொழி இன்னொருவன் சொல்லித்தராமல் நான் கற்றுக்கொண்ட என் உதரத்தோடு உயிரோடு உருவான தமிழ் மொழி அது போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது, மகிழ்ச்சி தான். ஆனால் மறுபக்கத்தில் அதை அழிக்கிற வேலை செய்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை, தமிழ் வாழ்க என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே தமிழ் அழிந்து போகும். அது தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை என்ன? சமஸ்கிருதம் யார் பேசுகிறார்கள்? எந்த பள்ளியிலே அது கல்வியிலே இருக்கிறது? அது என்ன மொழி? அது என்ன அறிவியல் மொழியா? விஞ்ஞானத்தை அது வளர்க்கிற அதான் சும்மா. எனவே இதெல்லாம் பின்னாலும் சொல்லி ஒரு காலத்துல ஜாமியத்து தான், ஒரு காலத்துல வேதம் தான், இப்படி சொன்னா வயிற்று கடித்தீர்னு சொன்னான்னா அது நம்புற மக்கள் இருக்கிறான். இன்று அப்படி இல்லை. எல்லா நோய்க்கும் மருந்து கண்டுபிடித்திருக்கிறான், அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறான். அந்த காலகட்டத்திலே இந்த தமிழகத்திற்கு ஒரு அறியாமையை, அஞ்ஞானத்தை, இல்லை இங்கிருக்கக்கூடிய பாரம்பரிய சமய நம்பிக்கையா இந்தியா பூரா தமிழ்நாட்டினுடைய சமயம் தானே இருந்திருக்கிறது. இந்தியா பூரா பானை ஓட்டுல எங்க எடுத்து பார்த்தாலும் தமிழ் எழுத்து தான் இருக்கு. அப்போ இந்தியாவுடைய தலையெழுத்து மண்டை ஓட்டுல இருக்க எழுத்து தமிழ் தானே. கங்கைக்கரை நாகரிகம் தமிழ நாகரிகம் சொல்லலாம். அதுபோல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போல நம்ம எல்லை கடந்து தமிழ் ஊர் இருக்கிறது, தமிழ் பேர் இருக்கிறது. இன்னும் அவர்கள் தமிழர்கள் பிற்காலத்திலே மதம் மாறி ஒருவேளை மொழிகள் கூட ஆதிக்கத்தால் அங்கு மாறி இருக்கிறார். ஆனால் ஊர் பேர் இன்னும் மாறவில்லை. அவர்கள் அங்கு வாழ்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து போகவில்லை, அவர்கள் அங்குதான் இருக்க. அப்படியான நம்முடைய முன்னோர்கள் அங்கு இருந்தார்கள், இங்கு இருந்தார்கள். நம்முடைய சகோதர இனங்கள் தான் இன்னைக்கு பல மதத்தில் கூட இருக்காங்க. அதை நாம் ரொம்ப சிந்திக்கணும். நம்முடைய நாட்டில் தமிழ் பாதுகாக்கப்படுவது நமக்கும் அல்ல, உலகிற்கு பெருமை. அப்ப அந்த உலகிற்கு நமக்கு பெருமை இருக்கக்கூடிய தமிழை
மதிக்காத, தமிழை அழிக்கிற ஒரு கூட்டம் உள்ளது குடியேறியிருக்கு. அதனால கண்டிப்பாக 0 என்பது அது சரியான ஒரு வார்த்தை தான். பொதுவாக ஐயா அவர்கள் ஒரு காரியம் எடுத்தாலே நல்ல காரியமாக தான் இருக்கும். அவங்க ஓய்வு பெற்ற அதிகாரி, அவங்க ஜோனேன்னு போயிருக்கலாம், இல்லை இயேசுவேன்னு போயிருக்கலாம். அவர்கள் இந்த மக்களுக்கு இருக்கிற தீமை, இப்போ இங்கே ஒரு கப்பல் துறைமுகம் கொண்டு வர நினைத்தது, இது போன்ற கொடும் செய்திகளுக்கு எல்லாம் கார்பரேட் இங்கு வந்து ஆதிக்கம் செலுத்துவது எல்லாம் அவர்கள் அப்பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்தியா முழுக்க அவர்கள் தொடர்பு வைத்து கர்நாடகத்தில் இந்த இயக்கத்தை வலுவாக வளர்த்து இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா இடமும் பரவலாக செய்கிறார்கள். எங்களால் அலைய முடியவில்லை, ஆனாலும் எங்களுடைய ஆத்மா உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதில் பெரும்பகுதி இந்த இயக்கம் செய்கிறது. ஏன்னா அந்த இயக்கத்தை ஆதரிக்கணும். ஏதோ மதம் அல்ல ஒரு காரணம். சரி, நான் என்ன மடங்கள் இருக்கிறது, எந்த மடம் இந்து மதத்தை காக்கிறது? இன்னைக்கு பிஷப் இவங்கெல்லாம் ஒரு திட்டமிடுகிறார்கள், கூடுகிறார்கள். நம்ம யாரை ஆதரிக்கணும், அவங்களுக்கு சிந்திக்க முடிகிறது. சரி, நம்ம மடங்களெல்லாம் என்ன செய்கிறது? மடங்கள் என்ன சொல்லும்? இதைத்தான் நாம் சிந்திக்கணும். மடங்களுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் இருக்கிற எந்த மடத்திலாவது எந்த உரிமையாவது உண்டா? இல்லை, எல்லா ஒரு கிறிஸ்தவ சங்கங்களில் அவர்களுக்கு, இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் இருக்கிறது, நமக்கு இல்லை. நான் தனி, நான் தான் நம்முடைய மதத்தை வளர்க்கிறோம், மதத்தை காக்கணும். அந்த அளவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மதத்தை பேசுகிற, மதத்தை காட்டி மக்களை மயக்குகிற அந்த செயல்பாடு இருக்கிறதே முதல்ல சரியில்லை. மதம் யாதானாலும் சரி, மனிதன் நன்னாயனாவதி, மதம் உண்டு, இனம் உண்டு, உலகிற்கு அரசு உண்டு என்று சொன்ன வைகுண்டருடைய வழியிலே நாங்கள் வந்தவர்கள். வைகுண்டர் சொன்ன அந்த வழிகாட்டலை உலகத்தில் காட்டலாமா? அதுவே நீங்க தடுக்க பார்க்குறீங்க. ஜாதி உண்டு, மதம் உண்டு, இனம் உண்டு, நீங்க சொல்லுங்க, வாங்க சேர்ந்து உழைப்போம். வைகுண்டர் நாராயணனுடைய அவதாரம் உண்டு பேசுகிறீர்களே, அந்த அவதாரம் என்ன சொல்லி அது செய்வோம். எனக்காகும் பேர்கள் இனங்கெழுவானிய புனஸ்காரம் இல்லை, பூசை முறையில் இல்லை, இதெல்லாம் சொல்லி காடுகடாய் கொடுத்து அடுத்து வருகிறார்கள். இதெல்லாம் வேற யாரும் சொல்லலாம். வைகுண்டர் சொன்னதைத்தானே வைகுண்டர் வழியில் இருக்கிறவர்கள் பாதுகாக்க முடியும். இவர் வந்து அவதாரம், அதனால அவையிட்ட விட்டு நாங்கள் ஓடினெல்லாம் எதிர்பார்ப்பது அது சரியில்லை. நாங்கள் உழைத்து நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அமைப்புகளை எல்லாம் கையகப்படுத்த நினைப்பது, அழிக்க நினைப்பது, ஆதிக்க செலுத்த நினைப்பது, தங்கள் மேலாண்மை தான் மேலாண்மை என்று சொல்வதெல்லாம் தெரியல. குறிப்பாக சொன்ன போனால் கீதையில் கூட பல விஷயங்களை அவர்கள் உள்ளே புகுத்துகிறார்கள். சதுர்வர்ணம் என்ற வார்த்தையை, வாசகத்தை கீதை சொல்லுகிறது என்றாலே நம்முடைய கண்ணனை நாங்களெல்லாம் கடவுளாக வணங்குகிற அந்த பூர்வ மக்கள், எங்களுக்காக கண்ணன் ஆடு வைத்து மக்களை காத்து எங்களோட வாழ்ந்த அந்த எங்க ஆதி குடிகளை காத்த அந்த கண்ணன் தெய்வத்தினுடைய அவதாரம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நாராயணனுடைய அவதாரம் தான் வைகுண்டர் நம்புகிறோம். அப்படி நம்புகிறோம் பொழுது அந்த கண்ணன் தெய்வம் அறியாதான். மனிதன் தலையிலிருந்து பிறப்பான், மாதிலிருந்து பிறப்பான், மடியிலிருந்து வாடியிலிருந்து பிறப்பான். என்ன கண்ணனை கேவலப்படுத்துவது அல்லவா? நான் வணங்குகிற, நான் மதிக்கிற அடிப்படை இந்துவான இந்த மண்ணின் தன்மையோடு நாங்கள் வணங்குகிற ராமனையும் கண்ணனையும் அவமானப்படுத்துவதானே. அவர்களை மக்களுக்கு பிரிக்காதீர்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பிரிக்கிறவர்கள் நாங்கள் ஆதரிக்க முடியாது. நாங்கள் ஆதரிக்காமலே நிறைய காரியங்கள் மான அபிமானத்திலிருந்து இருக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.